இந்த அவார்டு வாங்குறதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விழாவில் யாரு எப்படி என்ன கௌரவிச்சாலும் என் மனசார நான் ஆதரிக்கிறதும் கௌரவிக்கிறதும் இந்த கூட்டத்தில் இருக்கிற என்னோட உயிர் நண்பன் நாராயணன் மட்டும்தான். வக்காலத்து நாராயணன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இந்த அவார்டு வாங்கறதுக்கு அட்வொகேட் மேத்யூ இல்லை. மூவ் பேக். நான் உன்னை நல்லா பார்க்கணும். எஸ், இப்பதான் நீ ஒரு அட்வொகேட்டா இருக்க. என்ன சொல்ற வக்காலத்து? எல்லாம் உங்களுடைய ட்ரைனிங் தானே? நோ நோ நோ, அவனோட குருபக்தி. ஊத்துரா. யாரு ஜெயிச்சாலும் எந்த கட்சியா இருந்தாலும் நாம ஓய மாட்டோம். ஆளுங்க நல்லா இருந்தாதான் ஊர் நல்லா இருக்கும். நாமளும் இந்த ஊர்க்காரங்க தானே. முதல்ல நாம நல்லவனாகணும். அதுக்காக மெனக்கடணும், வேலை செய்யணும், மூளையை பயன்படுத்தணும். உன்னோட அப்பாவை விட நீ பெரிய லாயரா வரணும். வக்காலத்து நாராயண மனசு அப்போதான் ரொம்ப திருப்தியா இருக்கும். நான் சொல்றது சரியா? நீ எனக்கு ஒரு நல்ல விதையை கொடுத்திருக்க. இந்த விதை பெரிய மரமாகும். அதோட நிழல்ல பல செடிகள் வளரும். அது இயற்கை. தட் இஸ் நேச்சர். இது செஷன்ஸ் கோர்ட்டோட தூக்கு தண்டனை கேஸ். ராஜப்பன் மர்டர் கேஸ். குற்றவாளி ஜெகநாதன். அவனை காப்பாத்து. அந்த கொலை குற்றம் சரியாயிடுச்சு. மேல் கோர்ட் இருக்குல்ல, மேத்யூ அங்க போய் வாதாடட்டும். என்ன? அது ரெண்டு பேருக்கு நல்ல சொத்து பிரச்சனை இருந்ததுனால பிரச்சனை பெருசாகி ஒருத்தன் இன்னொருத்தனை கொண்டுட்டான். அதுவும் நடு ரோட்ல பட்டப்பகல் எல்லாருக்கும் முன்னாடியும். இந்த கேஸ மேத்யூ எடுக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதை எடுக்கட்டுமா வேண்டாமான்னு நாராயணன் கிட்ட அவன் கேட்கவே இல்லையே. அது சரி, உன்னோட ஐடியாவை நீ சொல்ற. ஆனா மேத்யூ இந்த கேஸை எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. மேத்யூவை யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரட்டும். மேத்யூ, நீ இந்த கேஸ் எடுக்காத. இது ஒரு தனி மனுஷனோட சொத்து பிரச்சனை. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், எக்ஸாக்ட்லி. பொது ஜனங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கேஸ் தான். இங்க பாரு நாராயணா, செஷன்ஸ் கோர்ட்ல இந்த கேஸ் நடக்கும்போது ஃபுல் டீடைல் ரிப்போர்ட் பேப்பரோட சர்க்குலேஷன் 2 மடங்கு ஆயிடுச்சு. கதை கவிதையை விட பப்ளிக்கு இதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மேத்யூ, நீ ஏன் எதுவும் பேச மாட்டற? நிரபராதி யாரும் தண்டிக்கப்பட்ட கூடாது இல்ல? ஜெகநாத ராஜப்பனை கொண்டிருக்கான். நீ பாத்தியா? அது மேத்யூ, சாட்சிகள் இருக்கு. சாட்சிகள்? அதெல்லாம் ராஜப்பனோட சாட்சிகள் இல்லை. ஒருவேளை பொய் சாட்சியா இருக்கலாம்ல. ஒரு அட்வொகேட்டோட கேரியர்ல இது ஒரு சேலஞ்சிங்கான கேஸ். துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு அம்பு விடதான் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அம்ப பின்னாடி இழுத்ததும் அம்ப விட்டதும் குறிக்கோள் அடைஞ்சதும் அர்ஜுனன் தான். So he is the hero. நல்லா இருக்கு. அட்வொகேட் மேத்யூ இப்படி பண்றது. கிளையண்டோட கன்வின்ஸ்க்கு வீடு மாறுறாரு. நியூஸ்லயும் போடணுமா? நீ என்னடா காலையில இருந்து ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, இது பெரிய கேஸுங்கிறதுனால நிறைய கிளைண்ட்ஸும் நிறைய சாட்சிகளும் இருக்கும். அவங்களோட வசதியை பார்க்கறதும் நல்லது தானே. ஐயருடைய ஆபீஸ் பக்கத்திலேயே வீட மாத்துறதும் அது ஒரு நல்ல விஷயம் தானே. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுதுடா. நான் மாறிட்டேன்னு நினைக்கிறேன் இல்ல? நீ தானடா அந்த ஐயர்கிட்ட கொண்டு போய் என்ன விட்ட. இந்த மேத்யூ அவனோட வாழ்க்கையில பெரிய வக்கீல் ஆகணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. உனக்கும் வசதியா இருக்கணும் தானடா வீட மாத்துறாங்கிற. உன் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் வந்தா இங்க தங்கறதுக்கு வசதி இருக்குங்கிறியா? நான் வீடு மாத்துறதுனால அட்வொகேட் மேத்யூ இங்க இருந்து போயிடுவானா? சாரி, நான் எதையும் யோசிக்காம சொல்லிட்டேன். நீ போறான்ற டென்ஷன்ல. இட்ஸ் ஆல் ரைட். இனியாவது லாஜிக் இல்லாம யோசிக்காத. நேரத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடு. அவங்க கால பஸ்ஸுக்கு தான் வருவாங்க. எனக்கு உங்கள மாதிரி 2 பசங்க இருந்தாலே போதும். மேத்யூ வீடு மாற்றினது நல்ல விஷயம். நீங்கள் அவனுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. அவன் ரொம்ப நல்லவன் சார். இவ்வளோ பெரிய சிட்டியில் திடீர்னு வீடு மாற்றணுன்னா கவலையே பட வேண்டாம் சார்.
ரகு நிறுத்து. அச்சோ அடிச்சு போட்டு போயிட்டானே, நிக்காம கூட. ஐயோ, யாராவது ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்கப்பா. யார் அடிச்சு போட்டு பா, யாரை கூப்பிடுங்க. வண்டிக்காரன் தெரியலையே. வேணுங்க வேணும். ஐயோ யாரும் தள்ளுங்க. தள்ளுங்க. யாருக்கு சொல்லணும் ஐயோ தெரியலையே. அப்பா, யாருக்கா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்கப்பா. இப்படி ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. ரகு வண்டி எடு. அவங்க எங்க இருக்காங்களோ? யாருதுல அந்த ஆட்டோ? சார் என்னோட ஆட்டோ தான் சார். நடு ரோட்ல சவாரி ஏத்துவியா? சார் இங்க ஒரு குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அதெல்லாம் பார்க்க நாங்க இருக்கோம். சட்டத்தை நீ கையில எடுக்காத. நாங்க ஒன்றும் கையில் எடுக்கல சார். நீங்க தான் அதை காலில் போட்டு உதச்சிக்கிட்டு இருக்கீங்க சார். என்னடா தேவையில்லாம கை வைக்காதீங்க. என்னடா சார் அடிக்காதீங்க போடா, சார். போடா நீ. ஏன் சார் அடிக்கிறீங்க? சட்டத்தை கையில எதுக்கு எடுக்காதீங்க. சார் அடிக்கிறீங்க? போடா சார், போடா. விடுங்க சார். போலீஸ் என்ன வேணாலும் செய்யலாமா? என்னடா? விட்டுருங்க சார். என்ன சார்? என்ன ஏன் சார் அப்படி பிடிச்சு அடிக்கிறீங்க? போலீஸ் கிட்ட விளையாடுறீங்க. என்ன சார் செஞ்சாரு ரகு அவரு? சீக்கிரம் வண்டி எடு. சார் என்ன சார் தப்பு பண்ணோம் சார்? சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ரகு. சார் நீங்க போயிடுங்க சார். ஆஹா, இவனோட சப்போர்ட்ல தான் இப்படி பண்றியா? அவனை அடிக்காதீங்க சார். ஏன் சார் அடிக்கிறீங்க? சும்மா ஏன் சார் அடிக்கிறீங்க? செத்து போயிட போறான் சார். Sir. Excuse me, sir. Help, please. ஹே, வண்டி நிறுத்துங்க. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, குவிக். Thank you, sir. Thank you. சீக்கிரம் ஹாஸ்பிடல் போங்க. கேஷுவாலிட்டி எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. தேங்க்யூ. ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்ற சொன்னா ப்ரொசீஜர். வாட் தி பிளடி ஹெல். என்ன இது சார், நீயா? எப்பவுமே கண்ட்ரோலா இருக்கிற நீயா இப்படி? உனக்கு என்ன ஆச்சு? சார் சில நேரங்களில் சில விஷயங்களை பார்க்கும்போது கண்ட்ரோல மீறிடுது சார். ஒரு உயிரோட மதிப்பை ஒரு டாக்டர் தான் புரிஞ்சுக்கணும். எங்களை மாதிரி இருக்கவங்க புரிஞ்சுக்கிறது சாகிற நேரத்துல மட்டும்தான். கொஞ்சமாவது ஹியூமனிட்டி, மனசாட்சின்னு இருந்தா அந்த குழந்தையோட மூஞ்சியை பாருங்க சார். ஃபார்மாலிட்டி ஒரு சார். குழந்தையோட உயிரை விட போதும், நிறுத்து நாராயணா. ஃபார்மாலிட்டிஸ். டாக்டர் ப்ளீஸ்